கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய அல்லது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும். எதனால் உங்களுடைய ராசியிலேயே, அதாவது விருச்சிக ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே 10ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கல்வி கற்கக்கூடிய காலங்களில் விழுந்து விழுந்து கல்வி கற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான உத்தியோகம் கிடைக்காம கவலைப்படுறோம் இல்லையா? நமக்கு உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிற கவலையை விட நம்மளை விட குறைவாக படித்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் போது நமக்கு ஒரு வித அங்கலாப்பு இருக்கும். அது பொறாமையை எடுத்துக்க முடியாது, ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லையா? அந்த அங்கலாப்பு இல்லாமல் சிரிப்பு அப்படிங்கிற தத்துவத்தோடு மிகப்பெரிய நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. உங்களுடைய கல்விக்கு தகுந்த அல்லது திறமைக்கு தகுந்த, ஒரு சில பேருக்கு கல்விக்கு மிகுந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த மாதம் கொடுக்க போகிறாரு.